தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குனரான வெற்றிமாறன் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளியான படம் விடுதலை. சூரி கதை நாயகனாக நடித்திருந்த இந்த படத்தில் விஜய் சேதுபதி முக்கிய கேரக்டரில் நடித்திருந்தார். இளையராஜா இசையமைத்த இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பினை பெற்றிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாம் பாகம் தற்போது தயாராகியுள்ளது. இந்நாண்டில் ரசிகர் மத்தியில் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய படமாக இருக்கிறது விடுதலை பாகம் 2 திரைப்படம். வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இந்த படத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். யுக பாரதியின் வரிகளில் வெளியான பாடல்கள் ஏற்கனவே ஹிட் ஆகி இருக்கின்றன. வேல்ராஜ் ஒளிப்பதிவு செய்துள்ளார். ராமர் படத்தொகுப்பு செய்திருக்கிறார். சூரி கதையின் நாயகனாக நடிக்க விஜய் சேதுபதி பெருமாள் வாத்தியார் கேரக்டரில் வாழ்ந்துள்ளார். மேலும் மஞ்சு வாரியர் இதுவரை இல்லாத அளவுக்கு கனமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இதன் ட்ரெய்லரை வெறித்தனமாக இருந்தது. வசனங்கள் அதைவிட அனல் பறந்தது. அதனாலேயே படத்தை காண ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருந்தனர். இப்படம் டிசம்பர் 20ஆம் தேதியான இன்று வெளியாகியுள்ளது. இந்த படத்தை முதல் நாள் முதல் காட்சி பார்த்த ரசிகர்கள் தங்களின் விமர்சனங்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றனர். விடுதலை 2 படத்தை முதல் காட்சியில் பார்த்த ரசிகர் ஒருவர் அதன் விமர்சனத்தை ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார். அதில் படத்தில் ஓவர் புரட்சி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி 6 வாரங்களுக்கு மத்தியில் வெளிவந்துள்ள படம் எப்படி இருக்கிறது என ஆடியன்ஸ் சோசியல் மீடியாவில் கமெண்ட் கொடுத்து வருகின்றனர். அதில் அனைவரும் வெற்றிமாறனை புகழ்ந்து வருகின்றனர். முதல் 30 நிமிடங்கள் வேற லெவலில் இருக்கிறது. விஜய் சேதுபதி ஒட்டுமொத்த ஆடியன்ஸ் மனதையும் கவர்ந்து விட்டார். வசனத்தில் தொடங்கி ஆக்ஷன் காட்சிகள் வரை அனைத்துமே சிறப்பு. படத்தை முழுதாக பார்த்த அந்த ரசிகர் இது வெற்றிமாறனின் சம்பவம் என குறிப்பிட்டிருக்கிறார். விடுதலை 2 படத்தின் திரைக்கதை பக்காவாக இருப்பதாக ஒரு ரசிகர் பதிவிட்டிருக்கிறார். படம் முழுவதும் புரட்சியாக தான் இருக்கிறது. இருந்தாலும் வெற்றிமாறனின் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகி இருக்கிறது. அதே போல் ரொமான்ஸ் காட்சியிலும் அவர் ஸ்கோர் செய்துள்ளார். படத்தின் முதல் 25 நிமிட காட்சிகள் பயங்கரமாக இருப்பதாக ஒரு ரசிகர் ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். வெற்றிமாறனுக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் வருவதாகவும் விஜய் சேதுபதி சூரியின் காம்போ நன்றாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விஜய் சேதுபதி மஞ்சு வாரியர் இடையே வரும் காட்சிகள் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. வன்முறை ரத்தம் என காட்சிகள் இருப்பதால் குடும்ப ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு விரும்புவார்கள் என தெரியவில்லை. ஆனால் மொத்தத்தில் படம் அல்டிமேட் என ரசிகர்கள் கமெண்ட் கொடுத்து வருகின்றனர். இப்படி பாசிட்டிவ் விமர்சனங்கள் வரும் நிலையில் படத்தின் வசூல் எப்படி என விரைவில் தெரிந்துவிடும். முன்னதாக விடுதலை 2 படத்தில் இருந்து 8 நிமிட காட்சிகள் நீக்கப்பட்டுள்ளதாக இயக்குனர் வெற்றிமாறன் அறிவித்துள்ளார். கடைசி நேரம் வரை படத்திற்கான எடிட்டிங் வேலை நடந்ததாகவும் இறுதியாக 8 நிமிட காட்சிகள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் இயக்குனர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக படக்குழு வெளியிட்டுள்ள வீடியோவில் வேலையை முடித்துவிட்டு பேசியுள்ளார் வெற்றிமாறன். அவர் விடுதலை பார்ட் 2 வேலைகள் இப்போதுதான் முடிந்தன. மிக நீண்ட சோர்வளிக்கக்கூடிய வேலை. ரிலீஸ் ஆவதற்கு முன்னர் நீளத்தை குறைக்க வேண்டும் என குறைத்திருக்கிறோம். படத்தில் வேலை செய்த அனைவருக்கும் இது மிகப்பெரிய கல்வி. இந்த பயணமே மிகப்பெரிய பயணம். இந்த பயணத்தில் இருந்த எல்லாருடைய பங்களிப்பும் தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு படத்திற்கு உடன் இருந்து ஆதரவளித்த எல்லாருக்கும் எங்கள் குழு சார்பாக நன்றி. ஒரு படமாக இது எப்படி இருக்கிறது என்பதை ரசிகர்கள் தான் சொல்ல வேண்டும். அனுபவமாக நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டுள்ளோம். கடினமாக உழைத்திருக்கிறோம் என பேசியுள்ளார். இதனிடையே விடுதலை 2ஆம் பாகம் படத்தை சட்டவிரோதமான இணையதளத்தில் வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பெரிய நடிகர்களின் படங்கள் தொடங்கி தற்போது சிறு பட்ஜெட் படங்கள் வரை வெளியான முதல் நாளை ஆன்லைனில் வெளியிடும் பைரசி கும்பலுக்கு எதிராக திரைத்துறையினர் அவ்வப்போதும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வருகின்றனர். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள விடுதலை 2 படத்தையும் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் படக்குழு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை 2 திரைப்படத்தை சட்டவிரோதமான இணையதளத்தில் வெளியிட தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.